நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு இறைவன் ஆற்றலையும் அருளையும் தந்து நம்மை வாழ வைக்கிறார். இன்று திருத்தூதரான புனித யோவான் நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடி மகிழும் திரு அவையின் இந்த சிறப்பான நாளில் நாமும் ஆண்டவருக்கு உகந்த திருத்தூதர்களாக இருக்க ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். இன்று திருப்பாடல் 97 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களிகூறுங்கள் என்கிற அந்த வார்த்தை. நாம் நேர்மையாளர்களாக இருந்து களிகூறவே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறார். உலக பிரகாரமாக வாழ்ந்து ஆண்டவரில் மகிழ முடியாத அந்த தருணங்களை எல்லாம் நாம் இதயத்தில் வைத்து கொண்டு உலக காரியத்திலே மகிழ்ந்திருக்கிற அந்த நிலை மிகவும் கேடானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய திருத்தூதர்கள் சொன்னதை நாமும் நினைவு கூறுவோம். நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்கிற அந்த வார்த்தையின்படியாக நாமும் ஆண்டவருக்குள் எதையெல்லாம் கண்டு மகிழ்கிறோமோ அதையே அறிவித்து மகிழ ஆண்டவருடைய ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் என்ற வார்த்தைகள். அவர் நீதியை நேர்மையை விரும்புகிறவர். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இந்த நீதியும் நேர்மையும் என்னாலும் இணைந்திருக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைப்பது, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன என்ற வார்த்தையின்படியாக அந்த நீதி நம் வழியாக அறிவிக்கப்படுகிற போது கடவுளுடைய மாட்சி நம் வழியாக வெளிப்படுகிறது. மக்களினங்கள் அதை கண்டு நம் ஆண்டவரை புகழ்ந்து போற்றுவார்கள். ஆகவே நம்முடைய வாழ்வினுடைய எல்லா தலங்களிலும் இறைவன் நிறைவாய் செயல்பட நம்மை ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாய் உயர்த்துவோம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் இரக்கத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீதியையும் நேர்மையையும் ஆடையென அணிந்து நாங்கள் உமக்கே எந்நாளும் சான்று பகர எங்களுக்கு ஆற்றலை அளித்தருளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக